இந்த நாள்ல எபேசியருக்கு எழுதின நிருபத்தை நாம் தியானித்து வருகிறோம். ஒருவேளை புதிதாக எங்களோடு கூட இணைந்திருப்பீர்கள் என்று சொன்னால், முன்னோட்டமாக ஒரு சில நொடிகள் மாத்திரம் சில விஷயங்களை சொல்லிவிட்டு இன்றைய பாடத்துக்கு நாம் கடந்து செல்வோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில சிறைச்சாலையில கட்டப்பட்டிருக்கிற நிலையில எபேசு திருச்சபையை குறித்ததான பாரத்தோட எழுதின ஒரு கடிதம். எபேசுக்கு மட்டுமல்ல, கூடவே கொலோசைக்கு எழுதின நிருபத்தையும் கூடவே அவர் எழுதுகிறார். ஆகவே நீங்க எபேசியன்ஸ் அண்ட் கொலோசியன்ஸ் ரெண்டையுமே சேர்த்து படிக்கும் பொழுது ஒரே விதமான சத்தியத்தை நீங்க என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். எபேசியருக்கு எழுதின நிருபம் இட் இஸ் an எக்லீசியாலஜி, அதாவது திருச்சபைகளுக்கு எழுதின நிருபம் அல்லது திருச்சபைகள் அறிந்து கொள்ள வேண்டிய உபதேசங்கள் அடங்கிய நிருபம். லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் டாக்டரின்ஸ். நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 21 உபதேசங்கள் டாக்டரின்ஸ் புக் ஆஃப் எஃபேசியன்ஸ்ல நீங்க என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அவைகள் எல்லாவற்றையும் நாம் தியானித்திருக்கிறோம். அதாவது எபேசியருக்கு எழுதின நிருபம் 1, 2, 3 ஆகிய முதல் 3 அதிகாரமும் இட்ஸ் ஆல் அபவுட் டாக்டரின்ஸ், உபதேசங்களை பற்றியது, திருச்சபை அறிந்திருக்க வேண்டிய உபதேசங்கள். 4, 5, 6 கடைசி 3 அதிகாரமும் டியூட்டிஸ் ஆஃப் தி சர்ச், சபை அறிந்திருக்க வேண்டிய கடமைகள். உபதேசத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அந்த உபதேசத்தை கை கொள்ளுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். எப்படி நம்ம வாழ்க்கையில் அந்த உபதேசங்களை நம்ம பிராக்டிஸ் பண்ணுவது என்பதை குறித்து அடுத்த 3 அதிகாரங்கள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ டியூட்டின்னு வரும்பொழுது, கடமைன்னு வரும்போது 2 விஷயமா 4ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பிரிக்கிறோம். ஒன்று, chapter 4 verse 1 to verse 16, it's about the unity of the church, சபையினுடைய ஐக்கியத்தை பற்றியது. 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் it's about the purity of the church. சோ ஐக்கியத்திற்கு குறுகிய வசனங்கள் மட்டுமே உண்டு, ஆனால் ஆழமான சத்தியங்களை நம்ம தியானிச்சிட்டோம். இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது பியூரிட்டி, சபையினுடைய பரிசுத்தத்தை பற்றி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சோ இன்றைக்கு 5ஆம் அதிகாரம் கர்த்தருக்கு சித்தமானால் 3ஆம் வசனத்திலிருந்து 14ஆவது வசனம் வரை நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். சோ ஃபார் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை 2ஆம் வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, நாம பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி அன்பில என்ன செய்யுங்க, நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நேற்றைய தினத்துல நாம பிரியமான பிள்ளையாய் தேவனுக்கு இருக்கிறதுனால தேவன் அப்படியே நம்ம இமிட்டேட் பண்ணணும். அந்த வேர்டை தான் பின்பற்றுகிறவர்களாகின்னு தமிழ்ல வந்திருக்கிறது, ஆங்கிலத்துல டு ஃபாலோ அப்படின்னு வந்திருக்கிறது. பட் கிரீக்ல மிமிக் பண்ணுங்க, அவர் அப்படி என்ன செய்யணும், நம்ம மிமிக் பண்ணணும், மிமிக்ரி பண்ணணும் இல்லையா, அவரை போலவே நாம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி மிமிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நேற்று நாம பார்த்தது, யூ ஷுட் வாக் இன் லவ், அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். சரியா? ரைட். இன்னைக்கு தீமா நாம பார்க்கிற வசனம், கரு பொருள் எதுனா 8வது வசனம் வாசிப்போமா எல்லாரும் சேர்ந்து? 5, 8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமா இருந்தீர்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரத்தில் இருந்தீர்கள் அல்ல, அந்தகாரமாகவே இருந்தீர்கள். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். 2ஆம் வசனத்தில் சொல்கிறார், நீங்கள் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம், நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறதுனால, பிகாஸ் யூ ஆர் சில்ட்ரன் ஆஃப் லைட், வாக் இன் லைட், வெளிச்சத்தில் என்ன செய்யுங்க, நடந்து கொள்ள என்ன செய்யுங்க, முயற்சி செய்யுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை இன்றைக்கு நாம தியானிக்க போகிறோம். அக்கார்டிங் டு பவுலை பொறுத்த மட்டில, the hope for this world is not another new program. இந்த உலகத்திற்கு நம்பிக்கை இன்னொரு திட்டம் அல்ல. இன்னொரு திட்டம், எதையாவது ஒரு திட்டத்தை போடுறதுனால இந்த உலகத்துக்கு ஒரு நம்பிக்கையை நம்ம கொண்டு வர முடியாது. The hope for this world is a new people, புதிய ஜனங்கள், புதிய ஜனங்கள்.
மறுரூபமாக்கப்பட்ட ஒரு கூட்டம். இதுதான் இந்த உலகத்துக்கு என்னத்தை கொண்டு வர முடியும்? நம்பிக்கையை கொண்டு வர முடியும். கிறிஸ்துவினால, அவருடைய சிலுவையினால புதிதாக்கப்பட்ட நீங்களும் நானும் தான் இந்த பூமிக்கு இப்ப இருக்கக்கூடிய அந்த கொடுமையான நிலையில ஒரு நம்பிக்கை என்ன செய்ய முடியும்? கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்லும்போது என்ன சொல்கிறார்? முன்னே நாம் அந்தகாரமா இருந்தோம், இப்பொழுது நாம் ஒளியா இருக்கிறோம். ஒளியினிடத்திற்கு வந்திருக்கிறோம் என்பது வேற. நம்ம பின்னாடி இதை பார்க்க போறோம். ஒளியினிடத்திற்கு வருகிறது வேற, ஒளியாகவே இருக்கிறது வேற. பவுல் என்ன சொல்கிறார்? நீங்கள் ஒளியினிடத்திற்கு வந்தீர்கள், பட் இப்போ பேதுரு சொல்லுகிறாரே, அந்தகார இருளின் என்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் என்று. எஸ், we have come to the lights. நாம் ஒளியினிடத்திற்கு வந்தோம், அதல்ல, நம்ம ஒளியாகவே இருக்கிறோம். ஆகவே அந்தகாரம் நிறைந்த இந்த உலகத்துல நாம் என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும் அப்படின்றத பற்றி பவுல் என்ன செய்கிறாரு? பேசுகிறார். சரி, அப்போ நம்ம பிதாவை நம்ம என்ன செய்யணும்? இமிட்டேட் பண்ணணும். ஏன் இமிட்டேட் பண்ணணும்? அவர் ஒளியா இருக்கிறார் இல்லையா? அவர், since he is light. நம்ம நேற்று பார்த்தோமே 1 யோவான் 1 அதிகாரம் 5 வசனம். மறுபடியும் அதை வாசிப்போமா? நம்முடைய தேவன் என்னவா இருக்கிறார்? நம்முடைய அப்பா ஒளியா இருக்கிறார். நேற்றுக்கு நம்முடைய அப்பா யாரு? அன்பா இருக்கிறார். ஆகவே நம்ம அன்பிலே நடந்து கொள்ளணும். இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்முடைய அப்பா யாரு? ஒளியா இருக்கிறார். 1:5 வாசிப்போமா? தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. சோ நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? ஒளியா இருக்கிறார். லைட் அப்படின்றது ஒரு காமனான ஒரு மெட்டஃபார். மெட்டஃபார்னா நீங்கள் உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறார்? தன்னை சில காரியங்களோடு தன்னை உருவகப்படுத்துவார். மெட்டஃபார். அப்போ ஒளினா என்ன? அதுக்கு பின்பதாக மறைந்திருக்கக்கூடிய கருத்து என்னன்னா நீதி. தேவன் ஒளியா இருக்கிறார்னா அவர் நீதி உள்ளவரா இருக்கிறார், அல்லது பிளேம்லெஸ் சொல்லலாம். அவர்கிட்ட எந்த குறையும் என்ன செய்யாது, இருக்காது. பியோர் அப்படின்னு சொல்லலாம். he is perfect, he is pure. ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை வாசிப்போமே. நீதிபதிகளின் புத்தகம் 4 அதிகாரம் 18 வசனம். Proverbs chapter 4 verse 18. 4:18 என்ன சொல்கிறது? நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்கும். அப்போ பிரகாசம் அல்லது லைட் அல்லது சூரிய அந்த ஒளி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா நீதிமான்களுடைய பாதை. அப்ப நீதி. அப்ப ஆண்டவர் ஒளியா இருக்கிறார் அப்படின்னா he is blameless, he is righteousness, I mean he is pure. ஹல்லேலூயா. அவரிடத்துல என்ன இல்ல? இருள் இல்ல. அப்ப டார்க்னஸ் அப்படின்னு நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா அது இருள். ஹீப்ரூல லாயில் அப்படின்னு சொல்லுவோம். லாயில். சிம்சோன், சிம்சோன் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா சூரியனை போன்றவன் அர்த்தம். சிம்சோன் என்றால் சூரியனை போன்றவன். தெளிலால் ஹீப்ரூல தெல்லாயில். லாயில்னா இருள். தெலாயில் அப்படின்னா டோர் டு டார்க்னஸ் அர்த்தம். சிம்சோன் எங்க விழுந்து போனா? சூரியனை போன்றவன். விழுந்து போன இடம் எது? டோர் டு டார்க்னஸ். தெலீலால்ட்ட விழுந்து போனா, லாயில்ட்ட விழுந்து போனா. லாயில் என்றால் எபிரேய மொழியில டார்க்னஸ் என்பதற்கு அர்த்தம். இயேசு கிறிஸ்து கலிலேயாவுக்கு போகிறார். முதல் முறையாக அவர் கலிலேயாவுக்கு போகும்பொழுது அந்த கலிலேயாவில் அந்த லாயில் அப்படின்ற அந்த வேர்டு உள்ள வரும். வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் கலிலேயாவுக்கு செல்லும் பொழுது வசனம் எப்படி சொல்லுகிறது? இருளில் இருக்கிற ஜனங்கள் மிகப்பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஹல்லேலூயா. அப்ப சிம்சோனுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா சூரியனை போன்றவன் என்ன செய்தான்? பிரகாசிக்க வேண்டியவன் இருளிட்ட என்ன செஞ்சான்? விழுந்து போனான். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒளியா இருந்தார். கலிலேயாவினுடைய கடற்கரை ஓரத்தில் நடந்து போனார். அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்தார்கள். So light அப்படின்னா என்ன அர்த்தம்னா பியோர், நீதி, ரைச்சஸ்னஸ், ஆமென், பரிசுத்தம் அப்படின்னு கூட நம்ம என்ன செய்யலாம்? எடுத்துக்கொள்ளலாம். யாக்கோபு 1:17 நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் பைபிள் சொல்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து என்ன செய்கிறதா? இறங்கி வருது அப்படின்னு பைபிள் சொல்லுது.
அப்ப நம்ம அப்பாவுக்கு பேர் என்ன? ஜோதிகளின் பிதா. He is light. அதே நேரத்துல he is father of lights. ஜோதிகளின் பிதா அப்படின்னு பைபிள் சொல்லுது. அது என்ன ஜோதிகளின் பிதா? நிறைய ஜோதிகள் இல்லையா, நிறைய லைட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஒண்ணு, தன்னுடைய குமாரன் ஆகிய இயேசு யாரா இருக்கிறாரு? ஒளியா இருக்கிறார். பிதா ஒளினா அப்ப குமாரன் யாராதான் இருப்பாரு? ஒளியா இருப்பாரு. அதனால அந்த குமாரனை இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்ன சொல்றாரு? I am the light of the world. நானே உலகத்துக்கு என்னவா இருக்கிறேன்? வெளிச்சமா இருக்கிறேன், ஒளியா இருக்கிறேன் அப்படிங்கிறார். நீங்களும் என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு திருச்சபையோடு இணைக்கப்பட்டீர்களோ, அவருடைய சரீரமாகிய சபையினுடைய அங்கமாக நீங்கள் மாறினீர்களோ, அன்றைக்கு நீங்களும் என்னவாய் மாறிவிட்டீர்கள்? ஒரு ஒளியா மாறிட்டீங்க. Hallelujah. You also become a light. So அதனாலதான் நம்முடைய பிதாவுக்கு என்ன பேர்? ஜோதிகளின் பிதான்னு பேர். குமாரனோடு சேர்த்து உங்களையும் சேர்த்துதான் ஆமென் யாக்கோபு ஆண்டவர் என்ன அழைக்கிறான்? ஜோதிகளின் பிதா. ஹல்லேலூயா. இப்ப நீங்கள யாரு? லைட்ஸ், குட்டி குட்டி லைட்ஸ். ஒரு இடத்துல லைட் இருக்குன்னா ஆமென் அங்க இருக்கக்கூடிய இருள்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யும்? அழித்து விடும். It overcomes darkness. It destroys darkness. Where there is light, அங்க டார்க்னஸ்க்கு என்ன இல்ல? லாயலுக்கு இடமே இல்ல, இடமே இல்ல. ஹல்லேலூயா. சரி, போகட்டும். சோ ஒளியை பற்றி நாம பார்த்தோம். இப்ப பவுல் என்ன சொல்றாருன்றதை நாம 3ஆம் வசனத்திலிருந்து தியானிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து எபேசியருக்கு எழுதினரும் 5ஆம் அதிகாரம் 3 நாம 8ஆம் வசனம் வரை முதல்ல வாசிப்போமா எல்லாரும் சேர்ந்து? மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்துல சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவர்கள் பங்காளிகளாகாதிருங்கள், அல்லது அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். So our Father is light, so Paul expects or he's prescribing for us to live, to walk in light. Hallelujah. நான் முதல்ல சொல்லிடுறேன், கண்டிப்பா இன்னைய பிரசங்கம் ஃபேவரட்டான பிரசங்கமா இருக்காது. Hallelujah. ஏன்னா இப்படிப்பட்ட செய்திகள், பியூரிட்டியை பற்றி, பரிசுத்தத்தை பற்றி செய்திகள் இன்னைக்கு ஃபேவரட்டான பிரசங்கமா இருக்காது, அதிக ஷேர் பண்ணவும் படாது அப்படின்றது எனக்கு நன்றாக தெரியும். ஒருவேளை 1ஆம் தேதி அதுமா ஒரு நல்ல வாக்கு தத்தத்தை கொடுத்து கர்த்தர் இந்த ஜூலை மாதத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், இந்த மாதத்துல கர்த்தர் இவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இது விரும்பப்படத்தக்க பிரசங்கமா இருந்திருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி தேவனுடைய சித்தம் இன்னைக்கு எபேசியருக்கு எழுதினரும் 5ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்தாக வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கவனிங்க, பவுல் என்ன செய்கிறார்? கிறிஸ்துவனுடைய மணவாட்டியாகிய திருச்சபையோடு இணைக்கப்பட்ட நீங்களும் நானும் ஒரு ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் அல்லது உயர்ந்த நிலையில உள்ள ஒரு வாழ்க்கைக்கு நம்மள என்ன செய்கிறாரு? பரிந்துரைக்கிறார். He is prescribing for a higher standard of life. Amen. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பரிசுத்தம் அப்படின்றது தானாக நமக்குள் வருகிற மாற்றம் அல்ல. மறுபடியும் சொல்றேன், பரிசுத்தம் என்பது அப்கோர்ஸ் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு நம்ம we have been sanctified, பரிசுத்தமாக்கப்பட்டோம். அதை நான் உங்களுக்கு விளக்குறேன். பட் நான் சொல்றதை கவனிங்க, பரிசுத்தம் என்பது நமக்குள் தானாக ஏற்படும் மாற்றம் அல்ல. ஏற்கனவே நமக்குள் நடைபெற்றதை, மறுபடியும் சொல்றேன், ஏற்கனவே நமக்குள் நடைபெற்றதை நமக்கு வெளியரங்கமாக நடைபெற செய்கிறது தான் பரிசுத்தமாக்கப்படுதல்ன்றது. ஏற்கனவே என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேனோ
அன்றைக்கு எனக்கு உள்ளே நடைபெற்றதை அந்த நாளிலிருந்து அவருடைய வருகை வரைக்கும் எனக்கு வெளியே நடைபெற வைப்பது, வெளியரங்கமா என்னுடைய வாழ்க்கையில நடைபெற வைப்பதுதான் ஹோலினஸ். Holiness is not a condition into which you drift. No. But rather it is an acting, working out of what has already been worked into us. It is working out of what has already been worked in us. நமக்குள் ஏற்கனவே நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது ஏற்படுத்தப்பட்ட மாற்றத்தை வெளியே ஒர்க் அவுட் பண்ணணும். அதுதான் பரிசுத்தம். ஹல்லேலூயா. கிரியை உண்டு. கிருபை எங்க இருக்கோ அங்க கிரியை இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தத்திற்கு ஏதுவாக நீ முயற்சி பண்ணணும்ன்றார் பவுல் தீமோத்தேயுக்கு. தேவ பக்திக்கு ஏதுவாக நீ முயற்சி பண்ணுன்றார். என் மேல கிருபை இருக்கு, ஆகையினால நான் பரிசுத்தம் ஆயிட்டேன் அப்படின்னு நம்ம ஏமாத்திக்கிட்டு இருக்க முடியாது. கிருபையை எதுக்காக? முயற்சி பண்ணுவதற்காகன்றது மறந்து போக கூடாது. வாழ்க்கையில சோதனைகள் வரும்போது, டெம்ப்டேஷன்ஸ் வரும்போது, கிருபை வாக்குத்தத்தங்கள்லாம் எதற்காக? அந்த சூழ்நிலையில நீங்க அந்த தேவ பக்திக்கு ஏதுவாக நீங்க எக்ஸசைஸ் பண்ணுவதற்காக. அது அழகா பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுவார். அந்த வேர்டு பாத்தீங்கன்னா ஜிம்ல பயன்படுத்துற வேர்டை யூஸ் பண்ணிருப்பார். ஜிம், அந்த வேர்டு எங்க? அங்க அந்த ஜிம், அந்த எக்ஸசைஸ். ஹல்லேலூயா. அதாவது அந்த நாட்கள்ல கிரீக் அந்த கல்ச்சரை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா எப்படி எக்ஸசைஸ் பண்ணுவாங்கன்னா நேக்கடா எக்ஸசைஸ் பண்ணுவாங்களாம். நேக்கடா, நிர்வாணமா தான் எக்ஸசைஸ் பண்ணுவான். அப்ப பவுல் என்ன சொல்ற? அந்த வேர்டை தான் யூஸ் பண்றாரு. என்னன்னா எக்ஸசைஸ் பண்ணுவோம் லைஃப்ல. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை, வார்த்தைகளை பாருங்க. எபேசியர்கள் நிருபத்துல முதல் 3 அதிகாரம் ஃபுல்லாவே எது? டாக்டரினை பற்றி பேசுகிறார். பல நேரம் டாக்டரினை மட்டும் நம்ம பேசிட்டு போயிடுறோம். அடுத்த 3 அதிகாரம் முழுவதும் பிராக்டிஸ் பற்றி பேசுகிறார். இதை பற்றி பேசுறதே கிடையாது நம்ம. ஹல்லேலூயா. எக்ஸசைஸ் பண்ணலன்னா ஆரோக்கியம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நம்ம என்ன செய்யணும்? வாழணும். ஹல்லேலூயா. ரைட். சோ பவுல் பாருங்க, நான் இப்போ படிப்பது எதுவுமே தோராவில் இருந்தோ பழைய ஏற்பாட்டில் இருந்த புதிய ஏற்பாட்டில இருந்து படிக்கிறேன் நான். அதனால மிகைப்படுத்தப்பட்ட கிருபையை பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் இதையும் என்ன செய்யணும்? கொஞ்சம் பைபிளை திறந்து நல்ல கண்ணை திறந்து படிக்கணும்ன்ற. ஹல்லேலூயா. எகைன் எபேசியருக்கு எழுதின நிருபம் புறஜாதிகளுக்கு எழுதப்பட்ட நிருபம் அல்ல. அக்கிரமும் அநியாயமும் அசுத்தமும் நடக்கக்கூடிய எபேசு பட்டணத்துல ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு எழுதுகிறார். எதை பற்றி? வேசித்தனத்தை பற்றி எழுதுகிறார். விபச்சாரத்தை பற்றி எழுதுகிறார். பொய் பேசுகிறத பத்தி எழுதுகிறார். கோபத்தை பத்தி எழுதுகிறார். பொய்யை பற்றி எழுதுகிறார். யாருக்கு? விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். ஏன் கிருபையை பற்றி எழுதிட்டு போலாமே? நான் கேட்கிறேன். Why should Paul spend 3 chapters talking about a duty of a Christian? Why? கிருபையே எதுக்காக? இவைகளை நீங்க ஜெயிப்பதற்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரைட். இப்ப பாப்போம், ஒவ்வொரு பாயிண்டா நம்ம பார்ப்போம். நான் ஒவ்வொன்றையும் அந்த வார்த்தையினுடைய கிரேக்க பின்னணியை நான் படிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். மேபி அவ்வளோ டீட்டெயிலா என்னால கொடுக்க முடியாது நம்முடைய டைம்னால. பட் எனிவே நிச்சயமா இது உங்களுக்கு பிளெஸிங்கா இருக்கும். வாசிப்போமா 3ஆம் வசனத்தை முதல்ல. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி, பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி அப்படின்னா முதல்ல என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாம் ஒரு பரிசுத்தவான், செயின்ஸ் சொல்றாரு. நம்ம ஆல்ரெடி சாப்டர் 1ல நம்ம பார்த்தோம். நம்ம எல்லாம் யாரு? செயின்ஸ், பரிசுத்தவான்கள். செயின்ட், புனிதர்கள்னு சொல்லுவாங்க பாருங்க. அதான் நீங்க செயின்ஸ். பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ள சொல்லப்படவே கூடாதுன்றார். ஹல்லேலூயா. நம்ம பாஷையில கொலோக்கியல சொல்ல போனா, செயின்ஸா இருக்கிறீங்க, நீங்க பரிசுத்தவான்களா இருக்கிறீங்க. வேசித்தனமும் பொருளாசை போன்ற இப்படிப்பட்ட வாசனையே உங்க மேல என்ன செய்யக்கூடாது?
அடிக்கவே கூடாது அப்படிங்கிறார். சபையை பார்த்து சொல்றார். என்னன்னா, எபேசு பட்டணம், அதை குறித்த விரிவாக நான் நேற்றைக்கு சொன்னேன். அவ்வளவு அசுத்தமான அருவருப்பான ஒரு பட்டணம். அங்க பல தெய்வங்கள், ஆமென், விபச்சாரத்தையும் வேசித்தனத்தையும் மையமாய் கொண்டு ஆராதிக்கப்படக்கூடியவர்கள். பார்ப்போம். முதல்ல பவுல் சொல்றாரு, பரிசுத்தவான்களாகிய நீங்க உங்ககிட்ட வரக்கூடாத அல்லது உங்களிடத்தில் நான் கேள்விப்படக்கூடாத ஒரு விஷயம் என்ன இருக்கணும்னா வேசித்தனம், ரெண்டாவது அசுத்தம். சோ முதல்ல ரெண்டு விஷயத்தை நம்ம வேகமா டீல் பண்ணுவோம். இஸ் டாக்கிங் அபவுட் செக்ஷுவல் சின்ஸ். பாலியல் ரீதியான பாவங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. சபைக்கு பேசுறாரு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு இவைகளை நம்ம சபைக்கு பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இந்தியாவில் மாத்திரமல்ல, மற்ற தேசங்களையும் போய் நான் பார்த்து ஊழியம் செய்கிறதுனால சொல்கிறேன். எபேசு பட்டணத்தில் இருக்கக்கூடிய அதே பாவங்கள், அம்மேன், அன்றைக்கு திருச்சபையை அம்மேன் தாக்கின பாவங்கள் இன்றைக்கும் திருச்சபைகளை தாக்கி கொண்டிருக்கிறது. அதனால நான் பேசுறேன், இது பேசித்தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. ஒன்று, எந்த வாசனை உங்க மேல அடிக்க கூடாதுன்னு சொல்றாருன்னா செக்ஷுவல் சென்ஸ். முதல்ல வேசித்தனம் அப்படின்ற வேர்டை அவர் பயன்படுத்துறாரு. அங்க இருக்கிற கிரேக்க வேர்டு பார்னியா, PORNEIA. இந்த வேர்ட்ல இருந்துதான் போர்னோகிராஃபி என்கிற இந்த வேர்டு வருகிறது. ஆனா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னு சொன்னா இது எப்படி டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்கிறாருன்னா ஃபார்னிகேஷன் என்கிற வேர்டை டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறாங்க. பலர் வேசித்தனம்னா என்னன்னு தெரியறதில்ல. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், செக்ஸ் அவுட்சைட் மேரேஜ், திருமணத்திற்கு வெளியே, ஆமென், உங்களுடைய உடன்படிக்கையின் மனைவிக்கோ உங்களுடைய உடன்படிக்கையின் கணவனுக்கோ விரோதமாக நீங்க உங்களுடைய திருமணத்திற்கு அப்பாற்பட்டு வேறொருவரோடு கூட நீங்கள் உறவு வைத்துக் கொள்வீர்கள் என்றால் அது வேசித்தனம். தட்ஸ் ஃபார்னிகேஷன். ஆமென். செக்ஸ் அவுட்சைட் மேரேஜ். ஆர் எல்ஸ் இப்படி கூட நம்ம சொல்லலாம், செக்ஸ் அவுட்சைட் மேரேஜ் இஸ் விபச்சாரம். பட் இங்க வந்திருக்கிற அந்த கிரேக்க வார்த்தை வைத்து நான் சொல்லுகிறேன். அதே நேரத்தில் வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், திருமணம் ஆவதற்கு முன்பதாக ஒருவேளை இப்படிப்பட்ட பாலியல் ரீதியான பாவங்களில் ஈடுபடுவீர்கள் என்றால் அது வேசித்தனம், அது ஃபார்னிகேஷன். You should be careful. பவுல் சபைக்கு சொல்றார். ஏன் இதை போய் சர்ச்சுக்கு சொல்றாருன்னா, எஸ், நம்ம வாழ்ற உலகம் அப்படிப்பட்ட உலகமா இருக்குது. There are countries, இன்னைக்கும் சில நாடுகளிலே சில சபைகளிலே இவைகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இதை பாவம் இல்லை என்று போதிக்கக்கூடிய நிலை சீக்கிரமா வரும். திஸ் இஸ் இன் ரெக்கார்டிங், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சீக்கிரமா இப்படிப்பட்ட விஷயங்கள் பாவம் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலை வரும். ஏன்னா இதை பற்றி பேசிய பல நாள் ஆயிற்று. அதனால கர்த்தர் இந்த நாள்ல உங்களுக்கு சொல்லுகிறார், you should be very very careful. போர்னியா, இந்த வேர்டு தான் போர்னோகிராஃபின்ற வேர்டு வந்திருக்கிறது. இன்னைக்கு சபைக்கு பேச வேண்டிய விஷயம். வாலிப தம்பி தங்கச்சிகளுக்கு நான் சொல்றேன், தயவு செய்து அசுத்தமான காட்சிகளுக்கு ஒரு நாளும் உங்க வாழ்க்கையில நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து விடாதீங்க. மேபி பாவத்தை ஒரு பெரிய லிஸ்டா நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்கோர்ஸ் எல்லா பாவமும் ஒன்றுதான். ஆனாலும் இன்றைக்கு உலக அளவுல மிகப்பெரிய பாதிப்பை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கொண்டு வரக்கூடிய பாவத்துல லிஸ்ட் நம்பர் 1ல முதல் இடத்தில் இருக்கிறது அசுத்தமான காட்சிகளை பார்க்கக்கூடிய போர்னோகிராஃபி. தட்ஸ் நம்பர் 1. நீ ஒரு முறை அந்த காட்சியை பார்த்து விட்டாலும் வாழ்நாள் முழுவதும் உன் மைண்ட்ல இருந்து அதை என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. பிகாஸ் அது காட்சி மட்டுமில்ல, அதற்கு பின்பதாக இருக்கக்கூடிய பொல்லாத ஆவி உன்னை அதுக்கு அடிமைப்படுத்திவிடும். நம்முடைய மூளையில டோபமைன் அப்படின்னு சொல்லி ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு சுரபியை கத்தர் வச்சிருக்கிறார். சுரப்பி, ரைட், ஒரு கிளாண்ட் ஆண்டவர் வச்சிருக்கிறார். டோபமைன், இட்ஸ் ஹார்மோன். ஹார்மோன். இட்ஸ் a very good ஹார்மோன். ரெண்டு இருக்கு, ஒன்னு டோபமைன், இன்னொன்னு செரட்டோனின். நான் அதை பற்றி இப்ப எடுத்தேன்னா மெடிக்கல் கிளாஸ் மாதிரி ஆயிடும். ரொம்ப சிம்பிளா சொல்றேன். அதாவது நான் இப்ப ஒரு ஓட்டப்பந்தயத்தில் நான் ஓடின வெற்றி பெற்று எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருச்சுன்னு சொன்னோன்னே எனக்கு அவார்டு கொடுக்குறாங்க அல்லது ரிவார்டு கொடுக்குறாங்க இல்லையா, ரிவார்டு ரைட். அது போல நான் ஒரு பணியை நான் செய்து முடிச்ச உடனேயே எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது பாருங்க, ஒரு நிறைவு வருது பாருங்க. அந்த நிறைவுக்கு காரணம் என்னன்னா என் பிரெயின்ல சுரக்கக்கூடிய அந்த டோபமைன். ஒரு ஆண்டவர் வச்சிருக்கிறார்.
ஒரு ஹாப்பி ஹார்மோன் வைங்களேன், ஆண்டவர் எனக்குள்ள வச்சிருக்கிற நீ செய்யற சின்ன சின்ன விஷயங்களை நீ என்ன செய்யணும், சந்தோஷப்படணும். அந்த சந்தோஷத்தை நீ அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக பிரெயின்ல இருந்து என்ன செய்யும், அந்த நியூரோசெப்டாஸோ என்னமோ சொல்லுவாங்க, அதன் வழியா அந்த டோபமைன் வரும், ஒரு டிராப் வரும், அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய சந்தோஷத்தை விரும்புகிறவர். ஆனா நீ இப்படிப்பட்ட வேசித்தனம், இந்த பொர்னியா, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீ உன் வாழ்க்கையில நீ இடம் கொடுத்து விட்டாய் என்றால் இந்த டோபமைன் என்ன செய்ய ஆரம்பிக்கும், அதிகப்படியாக சுரக்க ஆரம்பிச்சிடும். அதை விட்டு நீ வெளியே வரவே முடியாது. you'll be get addicted. அடிக்ஷன்றது என்ன, இந்த சுரபிகள் அதிகமாக தேவையானதற்கு அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கிறது. கடைசியில ஒரு கட்டத்துக்கு நீ எங்க வந்துருவேன்னா, நேச்சுரலா ஒரு சந்தோஷத்தை உன்னால் அனுபவிக்கவே முடியாது. ஒண்ணு நீ ட்ரக் எடுக்கணும், அல்லது நீ நீ இந்த மாதிரி படங்களை நீ பார்த்தாகணும், அப்பதான் உனக்கு சந்தோஷம் வரும்ன்ற லெவலுக்கு உன்னை கொண்டு போயிடுற. அது அடிக்ஷன். ஹல்லேலூயா. தயவு செய்து நீங்க அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. சபையில் இது நடக்கலையா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, மேபி இதை பார்த்து கொண்டிருக்கிற அல்லது பின்னாடி பார்க்க போகிற என் அன்பு வாலிபு தம்பி தங்கச்சி, நீ அதுக்கு அடிக்டா இருந்தேன்னா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, I am a light. நான் ஒரு வெளிச்சமா இருக்கிற என்னிடத்துல இருளுக்கு என்னல்ல வேலையே இல்ல, வேலை இல்ல, வேண்டாம். நான் எச்சரிக்கிறேன் என் அன்பு வாலிப தங்கச்சி, யாரா இருந்தாலும் சரி, எந்த விதத்திலேயாகிலும் இந்த மாதிரி வேசித்தனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்க அடிக்ட் ஆயிட்டீங்கன்னா, சம்டைம்ஸ் you need to see a doctor. அந்த நிலைக்கு போக வேண்டியது இருக்கும். ஏன்னா பலரை நான் டாக்டர்ஸ் அனுப்பி இருக்கிறேன், ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. Hallelujah, because we counsel a lot of people, right? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பவுல் சொல்லுகிறார், இந்த வாசனை கூட என்ன செய்யக்கூடாது, அடிக்க கூடாது. வாசனை கூட அடிக்கக்கூடாது உங்க மேல. ஏன்னா you are a part of a body of Christ. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது ஒரு பயன்படுத்துகிற வேர்டு அசுத்தமும் அப்படின்றார். impurity அப்படின்ற வேர்டு யூஸ் பண்றார். impurity, அசுத்தம். இது இன்ஃபேக்ட் இந்த பாலியல் ரீதியான பாவத்தோட சம்பந்தப்படுத்தப்பட்ட ஒரு வேர்டு தான். ஏன்னா அன்னைக்கு ஏன் இதை எபேசு பட்டணத்துக்கு அவர் எழுத வேண்டிய சூழ்நிலைன்னா, அன்னைக்கு இருந்த நிலையில கிரேக்க கலாச்சாரத்துல ப்ராஸ்டிடியூஷனும் ஹோமோசெக்சுவாலிட்டியும் பப்ளிக்கலி அக்செப்டடா ஒன்னா இருந்துச்சு. இன்னைக்கு நினைக்காதீங்க, அன்னைக்கு அதுதான். அன்னைக்கு எபேசு பட்டணத்துல இருந்து கிரேக்க கலாச்சாரம். அப்ப அந்த கிரேக்க கலாச்சாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, விபச்சாரமோ ஓரின சேர்க்கையும் என்ன செய்வார், பப்ளிக்கா அக்செப்ட் பண்ணப்பட்டிருந்தது. காரணம், அவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஒன்று அப்ரோடைட் என்கிற ஒரு தெய்வம். இட்ஸ் a goddess of love. அமேன். அந்த goddess of loveக்கு, அந்த அப்ரோடைட்டுக்கு கட்டின கோயிலே எதுலதான் கட்டினாங்கன்னா, அன்றைக்கு செய்த அந்த விபச்சாரத்தினால, அந்த பிராத்தலால கிடைக்கப்பட்ட ப்ராஃபிட்டை வச்சுதான் எதை கட்டினாங்க, அப்ரோடைட்டுடைய அந்த காடஸ் ஆஃப் லவ்க்கான கோயிலே கட்டினாங்க. அவ்வளவு மோசமான கலாச்சாரத்தின் நடுவுல ஒரு சபை இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கும் இப்படிப்பட்ட பாவங்கள் they are invading the church and invading the believers. அதனாலதான் பவுல் எழுதி வைக்கிறார், இதன் வாசனை கூட அசுத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன செய்யக்கூடாது, நம்ம லைஃப்ல வரவே கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட கேளுங்க. மேபி இப்படிப்பட்ட காரியங்களால உங்களுடைய சிந்தனைகள்ல நீங்க போராடி கொண்டிருப்பீர்கள் என்றால், கம் அவுட் ஆஃப் இட். குமாரன் விடுதலையாகினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாக முடியும். ஆமென். பைபிள் சொல்லுகிறது, தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஒரு மேட்டிமையான எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்குள் என்ன செய்யணும், சிறைப்படுத்த பழகணும். பிளீஸ், நான் சொல்றேன், இந்த மாதிரி அசுத்தமான எண்ணங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறீங்க, பாவ பழக்க வழக்கங்களுக்கு நீங்க அடிமைப்பட்டிருக்கீங்கன்னா, நீங்களே தனியா முயற்சி செய்யாதீங்க. இட்ஸ் பெட்டர் கோ அண்ட் டெல் டு யுவர் பாஸ்டர். ஆஸ்க் ஃபார் அ ஹெல்ப். ஆண்டவர் உங்களோட பேசுறார். ஆஸ்க் ஃபார் அ ஹெல்ப், யூ வில் பி டெலிவர்ட். மூணாவது, பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் பரிசுத்தவான்கள் இதை யோசிக்கவே கூடாதுங்கிறார். பாஸ்டர்ஸ் பற்றி பேசல, நம்ம எல்லாரையும் பற்றி பேசுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு?
இதோடு கூட மூன்றாவது ஒரு விஷயத்தை ஆட் பண்றாரு. என்னன்னா, பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ள சொல்லப்படவும் கூடாது. வேசித்தனம்ன்றாரு, அசுத்தம்ன்றாரு, இதோடு கூட சேர்த்து எதையும் சொல்றாரு? பொருளாசை. அப்படின்னா லஸ்டும் கிரீடும் ட்வின்ஸ். மறுபடியும் சொல்றேன், லஸ்ட் என்பது இச்சை, வேசித்தனம், அசுத்தம். இதோடு கூட பொருளாசை என்னது? ட்வின்ஸ். ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. பொருளாசையை பற்றி கொஞ்ச நேரம் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த காலங்கள் அது ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த உலகத்துல ரெண்டு கடவுள் தாங்க. ரெண்டு கடவுள். ஒன்லி தேர் ஆர் 2 gods. ஒன்று நம்முடைய யெகோவா தெய்வம். ஹல்லேலூயா. இன்னொன்று மேமன். எல்லாரும் சொல்லுங்க. மணி, பணம் என்கிறதுக்கு கிரேக் வேர்டு மேமன். உலகம், பணம். ரெண்டு கடவுள் தான். மற்றவைகள்லாம் லிஸ்ட்லே கிடையாது. லிஸ்ட்லே இல்லை. ஹல்லேலூயா. ஒன்று நம்முடைய சர்வ வல்லமுள்ள தேவன், இரண்டாவது பணம். அதனால ஆண்டவர் அழகா சொல்றாரு மத்தேயு 6:24, 2 எஜமான்களுக்கு நீங்க ஊழியம் செய்ய முடியாது. ஒன்று தேவன், இன்னொன்று மணி, பணம், பொருள் அல்லது மேமன். ஹல்லேலூயா. இப்ப நீங்க கேட்கலாம், இப்ப பணம் வேண்டாமா பாஸ்டர்? கவனிங்க, எங்கேயுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேத புஸ்தகத்துல பாவர்ட்டிய மேக்னிஃபை பண்ணியோ அல்லது வெல்த்த கிரிட்டிசைஸ் பண்ணியோ பேசல. எங்கேயுமே தரித்திரத்தை உயர்த்தியோ செழிப்ப ஆண்டவர் கிரிட்டிசைஸ் பண்ணியோ பேசல. ஹல்லேலூயா. ஏன்னா 1 தீமோத்தேயு 6:17 சொல்லுகிறது, நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் அளிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆனா அந்த வசனத்துடைய பாதி மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நீங்க மீதி மேல படிச்சுட்டு தான் அதுக்கு வரணும். ஹல்லேலூயா. உடனே இந்த வசனத்தை வச்சுட்டு, நான் அனுபவிக்கிறது எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு தருவார் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த வசனத்துடைய பாதியை தான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா சம்டைம்ஸ் தவறான உபதேசம் எப்படி உண்டாக்கப்படுகிறதுனா, அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட்ல இந்த வசனத்தை பேசும்பொழுது. ஆமென். ரைட். அப்போ ஆண்டவர் நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் வாழணும். ஆசீர்வாதம் என்ன சென்ஸ்? நான் பொருளாதாரத்துல குறையில்லாமல் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஆசை, திட்டம். இதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனா எங்கெல்லாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பணத்தை பற்றி பேசுகிறாரோ அங்கெல்லாம் எதை பற்றி தான் பேசியிருக்கிறார் என்றால், you should have a right attitude towards money. பணத்தை குறித்த சரியான மனப்பான்மை உடையவர்களாய் இருப்பதை பற்றி தான் இயேசு கிறிஸ்து பணத்தை பற்றி பேசும்பொழுதுதான் பேசியிருக்கிறார். அவருடைய உமைகளாகட்டும், அவருடைய டீச்சிங்ஸா இருக்கட்டும், wherever Jesus spoke, he spoke about our attitude towards money. கவனிங்க, right attitude towards wealth is a mark of a spiritual, a mark of a true spirituality. நான் சொன்னது புரிஞ்சா? பணத்தை குறித்ததான சரியான ஒரு மனப்பான்மையும் மதிப்பீடும் உடையவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி உள்ளவர்கள். That's a true spirituality. Hallelujah. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அழகா சொல்றாரு மத்தேயு 6 நம்ம எல்லாருக்கும் தெரியும், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டும் என்று நம்முடைய பரமபிதாவுக்கு தெரியாதா என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். ஹல்லேலூயா. இவைகளெல்லாம் உங்களுக்கு வேணும்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? நிச்சயமா தெரியும். அதனால நம்முடைய தேவன் ஆண்டவர் மட்டும்தானே ஒழிய பணத்திற்கு ஒரு நாளும் முக்கியத்துவத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? கொடுக்க கூடாது. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோ, it is nothing wrong to possess things, but it is wrong for things to possess us. Hallelujah. But it is nothing wrong to possess things, but it is sin if things possess you. Hallelujah. நாம பணத்தை ஆளுகை செய்யணும். பணம் நம்மளை என்ன செய்யக்கூடாது? ஆளுகை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. சத்தமுறையிலே சொல்லுங்க பார்க்கலாம்.
18ஆம் நூற்றாண்டா 19ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்பத்துல இந்த ராக்கஃபெல்லர் என்கிற மிகப்பெரிய கோடீஸ்வரங்க, இன்னைக்கும் அவங்க பெரிய கோடீஸ்வரங்க தான், உலகத்திலே பெரிய பணக்கார, உலகத்தையே அவங்க தான் ஆள்றாங்க. அவங்க குடும்பத்தில் ஒருத்தன் போய் கேட்டாங்களாம், இவ்வளவு கோடிக்கணக்கா பணம் இருக்கு, நீங்க இதுல சாட்டிஸ்ஃபையா இருக்கீங்க, இன்னும் எவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொன்னானா, லிட்டில் பிட் மோர், இன்னும் எனக்கு தேவைன்னு சொன்னான். அது ஒரு பொல்லாத பிசாசு. பண ஆசை என்பது இட்ஸ் a mammon. ஹல்லேலூயா. பணம் நியூட்ரல் தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. பணம் நியூட்ரலான ஒரு விஷயம் தான். பட் நீங்களும் நானும் அதை எப்படி பாவிக்கிறோம், எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது நீங்கள் ஆண்டவரை நம்புகிறீர்களா அல்லது பொருளாசை உடையவர்களா இருக்கிறீர்களா என்பதை உறுதிப்படுத்தி விடுகிறது. So materialism, it can enslave your heart, your mind and your will. பொருளாசை என்பது உங்களுடைய இருதயம், உங்களுடைய சித்தம், உங்களுடைய மைண்ட் எல்லாத்தையும் என்ன செய்யும்? கண்ட்ரோல் பண்ணிடும். 4வது வசனம், அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் அப்படிங்கிறார் பவுல். ஒவ்வொன்றும் நம்ம எல்லாருக்கும் முக்கியமான ஒரு விஷயங்க. இதெல்லாம் செய்யலன்னு மட்டும் தயவு செய்து சொல்ல வேண்டாம். I'm not talking about everyone. 4 வார்த்தை மறுபடியும் வாசிக்கிறேன். வம்பு, 2வது புத்தீனமான பேச்சு, 3வது பரியாசமும் தகாதவைகள். இந்த 3 தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் அப்படிங்கிறார். வம்பும் அப்படின்ற வேர்டுக்கு வந்திருக்கிற கிரேக்க வேர்டனுடைய ஆங்கில வார்த்தை என்னன்னா obscenity. மேபி புரியணும்னு சொன்னா indecent and improper actions கூட சொல்லலாம். Not only words, indecent and improper actions as well as words. இன்னும் சொல்ல போனா filthiness, அசிங்கமானன்னு சொல்றோமே, obscene, அசிங்கமான, filthy. சபைக்கு சொல்றாரு என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உன்னுடைய கிரியைகளும் சரி, உன்னுடைய வார்த்தைகளும் சரி, இன்டீசன்சி இருக்கவே கூடாது, அசிங்கம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன் நம்ம எதில் நடந்துட்டு இருக்கோம்? வெளிச்சத்துல நடக்கிறோம் என்பதை காட்டிலும் நம்ம யாரா இருக்கிறோம்? வெளிச்சமா இருக்கிறோம். வெளிச்சம்னா என்னன்னு சொன்ன? பியோர். வெளிச்சம்னா ரைச்சஸ்னஸ். ஆகவே நாம் வெளிச்சமா இருக்கிறதுனால நம்முடைய வார்த்தையிலும் சரி, நம்முடைய செயலும் சரி, இன்டீசன்சி இருக்கக்கூடாது, ஃபில்தினஸ் இருக்கக்கூடாது, அசிங்கம் இருக்கக்கூடாதுங்க. நம்முடைய வார்த்தைகள் உப்பால் சாரமேற்றப்பட்டிருப்பதாக என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் ஒரு விஷயத்தை இங்க பேசி ஆகும். என்ன அப்படின்னா, இந்த அப்சீனிட்டி தமிழ்ல வம்புன்னு வந்திருக்குது, ஆனா அது கிரேக்க வேர்ட்ல இந்த நான் சொன்ன மேற்படியான வார்த்தைகள் வருகிறது வந்து இன்ஃபேக்ட் ஆக்ஷனையும் குறிக்கிறது. ஆக்ஷன் வரும்போது ஒண்ணு உங்களுடைய செய்கைகள்ல கூட அசுத்தமான காரியங்களை நீங்க செய்யக்கூடாது. ஓகே, டசன்ட் மேட்டர், அது இல்ல. ஆனா எதை பற்றி சொல்ல, ஈவன் உங்களுடைய ட்ரெஸ்ஸிங்ஸ், தம்பி உன் ஹேர் ஸ்டைல், ஏதோ ஒரு பிரபலமான ஒரு ஊழியக்கார் வந்து ஒரு விதமான ஹேர் ஸ்டைல போடுறான்றதுக்காக நீயும் உன் தலைய அது போல நீ வெட்டி கொள்ளுகிறாய் என்றால் இட்ஸ் obscene for God. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இட்ஸ் filthy. நீ ஒளியா இருக்கிறதுனால உன்னுடைய ஹேர் ஸ்டைலோ, நீ வைத்துக் கொள்ளக்கூடிய மீசையோ, தாடியோ, அல்லது நீ ட்ரெஸ்ஸோ, இட் டசன்ட் மேட்டர்னு மட்டும் ஒரு நாள் நினைக்காதீங்க. You are showing something to the world. நீ பண்ணக்கூடிய ஆடை அலங்காரத்திலையும் உன்னுடைய சிகை அலங்காரத்திலையும் ஒரு மெசேஜ் நீ என்ன செய்யற? உலகத்துக்கு தெரிவிக்கிற. Behind everything there is a meaning. Go and check it out. நீங்க ஒளினா எதை மட்டும்தான் பிரதிபலிக்கணும்? இயேசுவை, ஒளியை மட்டும்தான் பிரதிபலிக்கணும். எப்படி இருளில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய அந்த செய்கைகள், அந்த obscene,
நம்ம ஹேர்லயும் நம்ம ட்ரெஸ்லயும் வந்தது. ஹalleluya. ஆமென். இந்த ஃபேஸ்புக்குக்கோ இந்த போட்டோஸுக்கோ நம்ம பிள்ளைங்க என்ன கொடுக்குறாங்க, அந்த போஸ்ட் கொடுக்கும் போது அவங்க ஃபிங்கர்ஸ் வந்து டிஃபரெண்டான ஆக்ஷன்ஸ் எல்லாம் காமிப்பாங்க, தெரியறது இல்ல. Everything has a meaning. You are representing sometimes without knowing, நீங்க அறியாமலே you are representing Satan himself. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீ ஊழியா இருக்கிற, ரைட்? தயவு செய்து நான் சொல்றேன், தயவு செய்து செக் இட் அவுட். ஏன்னா இப்படி நான் ட்ரெஸ் பண்ணிக்கிறேன் அல்லது இப்படி எல்லாம் நான் வந்து என்னுடைய சிகை அலங்காரத்தை வைத்துக் கொள்கிறேன். வாட் இஸ் த ரீசன்? ஏன்? யாரை பார்த்து செய்றீங்க? Who is your example? Who is your example? அந்த முதல்ல சொன்னேனே, இன்னைக்கு மெசேஜ் வந்து it won't be a favorite message அப்படின்னு. கண்டிப்பா ஷேர் பண்ண மாட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும். ஹalleluya. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இரண்டாவது, foolish talking. என்ன சொல்றாரு? புத்தியீனமான பேச்சு. foolish talking. பரியாசம் அப்படி சொல்லமா? பரியாசம்ன்ற வேர்டு சரியான வேர்டு. மோரோலோகியா என்கிற கிரீக் வேர்டு. லோகியா, லோகோஸ் என்ற வேர்ட்ல இருந்து வந்ததுதான் லோகியா. மோரோ அப்படின்னா ஃபூல்னு அர்த்தம். இப்ப மோரோலோகியானா ஒன் ஹூ டாக்ஸ் லைக் அ ஃபூல். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் நாட் அபவுட் இன்டெலிஜென்ஸ். அவனுக்கு அறிவில்லாம பேசல. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் மாரல் கரப்ஷன். மாரலி, தார்மீகமா அவனுடைய ஆத்துமாவுல அசுத்தம் நிறைஞ்சிருக்கிறதுனால அவன் எப்படி பேசுறான்? அவன் பேசுறது எப்படி இருக்குது? பரியாசமா இருக்கு. ஃபூலிஷ். உண்மையை சொல்ற, சில ஆட்களோட நீங்க உட்கார்ந்து பேசுனீங்கன்னா பரிசுத்தத்தை இழந்துருவீங்க. நீங்க பரிசுத்தத்தில் சபைக்கு எழுதுகிறார். சபைக்குள்ள இருக்கிற ஜனங்களுடைய வாயில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது, வரக்கூடாது. ஹalleluya. கடைசியா சொல்லுகிறார், புத்தீனமான பேச்சு, பரியாசம். இந்த வேர்டு வேற, பரியாசம். இது கொஞ்சம் கஷ்டமான வேர்டு தான். இன்ஃபேக்ட் அங்க வந்திருக்கிற வேர்டு என்னன்னா கோர்ஸ் ஜோக்கிங், வல்கரான ஹியூமர், இரட்டை அர்த்தமுள்ள வார்த்தைகள். ஆண்டோடைய பிள்ளைங்க பேசவே கூடாது. பவுல் சொல்றார், சபையில் இந்த வாசனை கூட என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஏன்? சிறையில் இருக்காரு. எபேசு பட்டணத்தை விட்டு வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு. அந்த ஜனங்களை குறிச்ச கவலை. அந்த சமுதாயம் மிக மோசமான ஒரு சமுதாயம் ஆயிட்டு. நம்ம இதெல்லாம் பார்த்ததெல்லாம் அந்த சமுதாயத்தினுடைய கலாச்சாரம், பழக்க வழக்கம். தட் இஸ் தேர் கல்ச்சர். ஆனா இது நடுவில் வாழக்கூடிய என்னுடைய ஜனங்கள் ஒரு நாளும் இதனால என்ன செய்யக்கூடாது? பாதிக்கப்படக்கூடாதுன்றதுல பவுல் என்னவா இருந்தாரு? ரொம்ப கவனம் இருந்தார். ஹalleluya. மாறாக என்ன சொல்றாரு? give thanks. என்ன சொல்றாரு? ஸ்தோத்திரம் செய்தலே தகும். ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருங்க, ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இருங்க. ஏன்னா நம்மை சுற்றி வாழுகிற வாழ்க்கை அசுத்தமான ஒரு உலகமா இருக்கிறதுனால give thanks. என்ன இருக்குதோ அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி துதித்து கொண்டே இருங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு நன்றிப்பா. எங்க போனாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க, துதித்து கொண்டே இருங்க. கார்ல போறீங்களா, பைக்ல போறீங்களா, thank God. ஆண்டவர் உங்க மனசுல நினைச்சுக்கிட்டே இருங்க. இந்த எண்ணங்கள்லாம் நமக்கு வரவே வராது. ஹalleluya. ஆமென். ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன், வாசிப்போமா? தொடர்ந்து வாசிப்போம். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே அப்படிங்கிறார். ஏன் அப்படி சொல்றாருன்னா, we are kings. முதல்ல சொன்ன we are saints. இப்ப சொல்றாரு we are kings. நீங்கெல்லாம் ராஜாக்கள். எந்த ராஜ்யம்? கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தினுடைய ராஜாக்கள்மா நீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம் நீங்க. Your kings. priest நம்ம போனது பார்த்தாச்சு. சயின்ஸ்
You're kings. அதனால ராஜா மாதிரி நடந்துக்கணும். இந்த மாதிரி அசுத்தமான பேச்சுகள் வரவே கூடாது. ஹல்லேலூயா. எண்ணங்கள் வரவே கூடாது. 6ஆம் வசனத்தை வாசிப்போமா? இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு என்ன பாருங்க, எச்சரிக்கையா இருங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி உங்களுக்குள்ள அசுத்தங்களை கொண்டு வரக்கூடிய மனிதர்களை விட்டு, சூழ்நிலைகளை விட்டு நீங்க விலகியா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா வெளுத்தள்ளிடுவான். நீங்க ராஜா வீட்டு பிள்ளைங்க. ஹல்லேலூயா. நம்ம அப்பா யாரு? அன்புள்ளவர். ஆகவே அன்பில் நடந்து கொள்ளுங்க. நம்ம அப்பா யாரு? ஒளியில் இருக்கிறார். ஆகவே ஒளியா இருக்கிறார். ஆகவே ஒளியில் நடந்து கொள்ளுங்க. நான் ஏன் ஒளியில் நடந்து கொள்ள வேண்டும் என்றால், நான் ஒன்று ஐ அம் a saint, நான் பரிசுத்தவானா இருக்கிறேன். இரண்டாவது ஐ அம் a king. ஹல்லேலூயா. ஆமென். வாசித்து முடிப்போமா? 7ஆம் வசனத்தை 8ஆம் வசனத்தை. அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள். தம்பி தங்கச்சி யாராவது இதை கேட்டுட்டு இருப்பீங்கன்னா, அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு வேண்டவே வேண்டாம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். அந்தகாரத்தில் இருந்தீர்கள் என்பது வேற. 2:1 ஆமென். 2ஆம் அதிகாரம் 1-2 வசனம். இங்க நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளா என்ன செய்யுங்க? நடந்து கொள்ளுங்கள். See, Paul is not talking about the surrounding. நம்ம சுற்றி வாழுகிற இடம் அந்தகாரமா இருக்குன்னு சொல்லல. ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்ல, நாமே ஒரு நாள் என்னவா இருந்தோம்? அந்தகாரமா இருந்தோம். darkness was in us once. பட் இப்போ சூழ்நிலை மட்டும் மாறல, ஒளியின் இடத்திற்கு மட்டும் மாறல, நாமே என்னவா மாறிட்டோம்? ஒளியா மாறிட்டோம். அப்ப என்ன சொல்ல வருகிறார்? a presence of a Christian brings changes in the society. ஒரு கிறிஸ்தவன் பேசுறதுனால இல்ல, அவனுடைய பிரசன்ஸே, அவன் அந்த தெருவுக்கு போனாலே அவன் என்ன உண்டாகுது? அவனால பிரகாசம் உண்டாகுது, ஒளி உண்டாகுது. ஆண்டவர் உங்களோட பேசுறாரா? ஜெபிப்போம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஜோதிகளின் பிதா, எங்களுடைய பிதா, ஆண்டவரே, உம்முடைய குமாரன் ஒளியா இருக்கிறதுனால ஒளியில எங்களுக்கும் பங்குடையவர்களாய் உம்முடைய இரத்தத்தால எங்களையும் ஒளியாய் மாற்றினீர். ஒளியினிடத்திற்கு மாத்திரம் வரவில்லை, நாங்கள் ஒளியாய் இருக்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட நாங்க இந்த சீரழிஞ்ச உலகத்துல நாங்க எப்படி கவனமா வாழணும்ன்றதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. குறிப்பா இந்த ஒளியிலிருந்து எங்களை இடர பண்ணக்கூடிய நபர்களிடத்திலிருந்தும் சூழ்நிலைகளிலிருந்தும் பாவத்திலிருந்தும் எங்களை காப்பாற்றிக் கொள்ள கவனமா நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த வார்த்தை உடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களை கிரியை செய்யட்டும், பெரிய மாற்றங்களை கொண்டு வரட்டும். மகிமையும் கனத்தையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.